தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த சாலூரில் வகுப்பறை கட்டிடம் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் திறந்த வெளியில் அமர்ந்து படிக்கும் அவல நிலை எழுந்துள்ளது. அது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இங்கே சாலூர் ஸ்கூல் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அதில் கட்டட வசதி இல்லை. கட்டடம் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இடிச்சு விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 4 வருஷமாக கட்டடமே இல்லாதனால பிள்ளைங்க மரத்துக்கடியிலையும் அங்கே இங்கே உட்காந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மழை வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் உடனே கட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றிவேல் இணைந்திருக்கிறார். வெற்றி, வணக்கம். ஏற்கனவே அந்த மாற்று கட்டிடம் கட்டித்தரப்படும் அப்படின்னு தான் பழைய கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கு. என்ன பதில் சொல்லப்படுகிறது? எவ்வளவு நாள் அந்த புதிய கட்டிடம் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது? என்ன நடக்குது? வணக்கம் கோவிதி. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த பள்ளிப்பட்டி ஊராட்சி இந்திரா நகர், கல்லாங்குட்டுக்காடு, காமராஜ் நகர், நடூர், பள்ளிப்பட்டி, சாலூர் உள்ளிட்ட 9க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சாலூர் கிராமத்துல 1000க்கும் மேற்பட்டவர் மக்கள் வசித்து வராங்க. இது அரசு நடுநிலை பள்ளி செயல்பட்டு வந்திருக்குது. இந்த பள்ளியில் சாலூர், அப்புறம் அந்த கல்லாங்குட்டுக்காடு, அம்பேத்கர் காலனி, எம்ஜிஆர் நகர், புரட்சி நகர், பழைய சாலூர், இந்திரா நகர், நானாங்குட்டை உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் படிச்சு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 90% பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. இந்த பள்ளியில் பாத்தீங்கன்னா ஆசிரியர் 6 பேர் பணியாற்றி வராங்க. இதுல மட்டும் இல்லாம கடந்த 3 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர் பணியில காலியாவே இருந்து வந்திருக்கு. இந்த நிலையில் இந்த மாணவர்கள் பயில 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு ஒரு கட்டிடமும், 4ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஒரு கட்டிடமும், 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தனித்தனி அறைகள் இருக்குது. கட்டடம் இருந்திருக்கு. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்பு கட்டிடமே இல்லாம திறந்த வெளியில் வெயிலம் பொருட்படுத்தாம மரத்தடியில் உட்கார்ந்து அமரும் பாடநர்கள் நடந்து வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த 2 வகுப்பறை கொண்ட கட்டடம் இருந்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கட்டிடம் கட்டித்தரணும்னு சொல்லி அந்த ஊராட்சி நிர்வாகம் அந்த கட்டிடத்தை இடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த கட்டிடத்தை புதுசா எந்த ஒரு கட்டடமும் கட்டாம கம்முக்கு ஆரம்பத்தே வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து அந்த பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளோடு பல முறை முறையிட்டும் இது வரைக்கும் அந்த இடத்துல கட்டிடம் கட்டி தராம இருந்து வராங்க. இதனால பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாம மிகுந்த வேதனையோட, மனவேதனையோட படிப்பு ஏற முடியாம அந்த பசங்க வெளியே படிச்சுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் மழைக்காலங்கள் அந்த கூரையில் பெயர்ந்து விழுந்து மழை நீர் தண்ணீர் ஒழுகி தேங்கி நிற்கிறதுனால மழைக்காலங்களும் அந்த பசங்க வெளியில தான் அமரக்கூடிய சூழல் இருந்து வந்திருக்கு. இதுலயே தான் அந்த அது மட்டும் இல்லாம அந்த பள்ளிக்கூட வகுப்பறைகள் ஆசிரியர்களுக்கு கழிப்பறை, குடிநீர் வசதி இல்லை. மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஸ்மார்ட் போன் இணையதள வசதி இல்லாம பல ஆண்டுகளாக அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கணினி ஆசிரியர் நியமிக்க மட்டும் எந்த ஒரு பலனும் இல்லாம இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனையோடு பல முறை அரசு அதிகாரிகளோட முறையிட்டும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்து வந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த தருமபுரி மாவட்டத்தில் தற்போது தமிழக அரசு தீவிர முயற்சியாக முன்னேறும் மாவட்டமாக திகழ்ந்து வரும் சூழ்நிலை கல்வியின் தமிழக அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களும் செயல்பட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த திட்டங்கள் கடற்கோடி மக்கள் இருக்கக்கூடிய சேர்தான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இனி ஒரு காலனிகளாக மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுடைய சுற்றுச்சூழலா இருக்கட்டும், பள்ளி கட்டிடங்களாக இருக்கட்டும், குடிநீர் வசதி, கழிப்பறை வசதிகளை ஆய்வு செஞ்சு முறையா பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்து வந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி வெற்றி.